பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இது வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்திருக்காங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் அந்த இன்ஃபர்மேஷனை கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பட்டுமாமா லவ் கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிற புது சேனல் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேனலில் தித்திக்குதே அப்படிங்கிற கார்ட்டூன் சீரியல் டெய்லியுமே வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் பட்டுமாமா லவ் கார்ட்டூன்ஸ் சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தித்திக்குதே சீரியல் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ என்னோட நெஞ்சம் பேசுதே சீரியலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொடுக்குற அதே சப்போர்ட்டை அவங்களுக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் சேனலோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். மித்து ப்ளீஸ் டி, நான் சொல்றது கேளுடி. பேசாம நீயும் இன்னைக்கு லீவ் போடுறேன். வைஷு, என்னடி விளையாடுறியா நீ? வைஷு, நீ நானும் ஒரே டீம் டி. ஒரே டீமில் 2 பேரும் ஒரே நாள் லீவ் போட்டால் எப்படி? அதோட நான் பார்த்துக்கிறேன் வைஷு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஒழுங்கா லக்ஷ்மி மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ, சரியா? ஐயோ என்ன மித்து இப்படி சொல்ற? நீ மட்டும் எப்படி மித்து தனியாக ஆஃபீஸ் போய் அவரை சமாளிப்ப? கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? மித்து வேணுன்னா இப்படி பண்ணலாமா? நீ வேணா லீவ் போட்டுட்டு லக்ஷ்மி மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ, நான் வேணா ஆஃபீஸ் போவா? வைஷு, என்னடி பேசுகிற நீ? வைஷு, நீ லீவ் கேட்டேன்னா அந்த ஹிட்லர் லீவே அப்ரூவ் பண்ணியிருக்கான். நான் கேட்டிருந்தேன்னா எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக அவன் லீவை அப்ரூவ் பண்ணியிருக்கவே மாட்டான். வைஷு, நீ தேவையில்லாமல் பயப்படுறடி. இவ்வளோ நாள் அந்த ஹிட்லரை சமாளிச்சிட்டேன், இன்றைக்கி சமாளிக்க மாட்டான். மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான்? ஒர்க்கை மேலே அசைன் பண்ணிகிட்டே இருப்பான். அவ்வளோதானே, விடு. இவ்வளோ நாள் எனக்கு அது பழகி போயிட்டுடி. அதனால் நீ இதை நினச்சலாம் எதுவும் ஃபீல் பண்ணாமல் ஒழுங்காக லக்ஷ்மி மாவை ஹாஸ்பிட்டல் டைமுக்கு கூட்டிகிட்டு போ, சரியா? கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோண்டி, புரிஞ்சதா? ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு டைமுக்கு கூட்டிகிட்டு போ, ஓகேவா? எனக்கு புரியுது நீ மித்து, நீ எப்படியும் அவரை சமாளிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். என்னமோ தெரியல மித்து, எனக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குடி. நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, தெரியுமா மித்து? ஐயோ வைஷு, 1 வீக்குக்கு மேலே அவனை சமாளிச்சிட்டேன்டி. இதுக்கப்புறம் சமாளிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லடி. நான் பார்த்துக்கிறேன், வீடு. அவனும் எப்படா கேப் கிடைக்கும் சித்தாச்சும் என்ன சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருக்காண்டி. அதுக்கு இந்த மித்ரா கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கவே மாட்டான். ஸோ நீ எந்த வித கவலையும் இல்லாமல் லக்ஷ்மி மாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, சரியா? ஓகே மித்து. அப்புறம் சும்மா வேலைன்னு வேலையிலே உட்காந்துருக்காம ஒழுங்கா லஞ்ச் டைமுக்கு சாப்பிடு. நான் கரெக்டாக கால் பண்ணுவேன், ஓகேவா? ஐயோ சரிடி, சரி ஓகேடி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய் மித்து, லவ் யூ. லவ் யூ டி வைஷு, பாய் டி. அப்பா, எவ்வளோ டிராஃபிக்! தேங்க் காட், நல்ல வேலை டைமுக்கு ஆஃபீஸ் வந்துட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான். அந்த ஹிட்லர் எப்படா என்ன சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நான் மட்டும் ஆஃபீஸ் லேட்டாக வந்திருந்தேன், அவ்வளோதான். என்ன ஏதாச்சும் கண்டிப்பாக சொல்லியிருப்பான். தேங்க் காட், தேங்க்யூ ஸோ மச். அந்த ஹிட்லர் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானே தெரியலையே. மித்து, இவ்வளோ நாள் அவனை சமாளிச்சிட்டேன், இன்னைக்கு அவனால் சமாளிக்க முடியாது. உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை மித்து, தைரியமாக ஃபேஸ் பண்ணு. அப்பா, சரி போய் ஒர்க்கை பார்க்கலாம். அதான பார்த்தேன், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டான் போல. எப்படா எனக்கு என்ன ஒர்க் அசைன் பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருப்பான் போல. காலையிலே எவ்வளோ ஒர்க் அசைன் பண்ணி வச்சிருக்கான் பாரு ஹிட்லர். கடவுளே, இவன் இருக்கானே. மித்து, ரிலாக்ஸ். அவனை பற்றி தான் நல்லா உனக்கு தெரியும்ல. ஆமாம், கரெக்ட். சீக்கிரமா இந்த ஒர்க்கை முடிச்சு அவன் மூஞ்சிலே தூக்கி எறியணும். குட் மார்னிங் மித்ரா. குட் மார்னிங் சூர்யா. மித்ரா, ஆதி சார் ஒர்க் அசைன் பண்ணியிருந்தாங்களாமே, முடிச்சியா? யா சூர்யா, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் அண்ட் வித்தின் 10 minutesல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன் சூர்யா, என்னாச்சு? நத்திங் மித்ரா, உன்னை கம்ப்ளீட் பண்ணோன்னே நேற்று உங்ககிட்ட ஒரு ப்ளூ கலர் ஃபைல் கொடுத்தானே, அதை எடுத்துட்டு ஆதி சார் உன்னை ரூமுக்கு வர சொன்னாரு. ஓகே சூர்யா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே மித்ரா, யூ கேரி ஆன். பாய், see you later. பாய் சூர்யா. அதான பார்த்தேன், என்னடா காலையிலேருந்து இந்த ஹிட்லர் எந்த 7:30 கூட்டலையேன்னு. இதோ கூட்டிட்டான்ல. ஐயோ மித்து, ரிலாக்ஸ். அவனை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் என்ன வேணும்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த ப்ளூ ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான்? என்னென்னு ஒன்றுமே புரியலையே, கடவுளே. சரி ஓகே, முதல்ல அவன் அசைன் பண்ண ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த ப்ளூ ஃபைலை போய் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு நான் அசைன் பண்ண ஒர்க்கை அவளால டைமுக்கு முடிக்கவே முடியாது. இவ்வளோ நாள் எப்படியும் நீ எஸ்கேப் ஆயிட்டடி, ஆனால் இன்னைக்கு உன்னால எஸ்கேப் ஆகவே முடியாது. உன்னை எஸ்கேப் ஆகவும் இந்த ஆதி விட மாட்டான். கண்டிப்பா இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்ட தாண்டி போற. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. Shall I get in, sir? இவ எதுக்கு இப்போ வந்திருக்கா? அதுக்குள்ள ஒர்க்கை முடிச்சிட்டாலே என்ன? ஆனா how it is possible? Yeah, yes, come in. Good
மார்னிங் பாஸ். பாஸ், நீங்க அசைன் பண்ண ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த ப்ளூ ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னதா சூர்யா சொன்னார் பாஸ். அதான் பாஸ் ப்ளூ ஃபைல் எடுத்துட்டு வந்தேன். வாட்? அப்போ இவன் நம்ம அசைன் பண்ண ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாளா? ஓ ஷிட்! எந்த ஒர்க் அசைன் பண்ணாலும் இவ எப்படி டைமுக்கு முடிக்கிறா? உஃப், ஐயோ! இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? ஐடியா! இரு. இப்போ என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. பாஸ், என்னாச்சு பாஸ்? ஐ திங்க் நீங்க தனியா நின்று பேசுற மாதிரி தெரியுது. நீங்க இந்த ப்ளூ ஃபைலை வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா தனியா நின்று பேசுங்க பாஸ். இந்தாங்க பாஸ், நீங்க கேட்ட ப்ளூ ஃபைல். என்னடி? நக்கலா? கொழுப்பு உனக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்புடி. பாஸ், நக்கலும் இல்ல விக்கலும் இல்ல பாஸ். நான் நார்மலா தான் பாஸ் பேசுறேன். உங்களுக்கு தான் பாஸ் அது நக்கலா இருக்க மாதிரி தெரியுது போல. பாஸ், அப்புறம் ஒன் மோர் திங். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஆஃபீஸ், நீங்க என்னோட பாஸ், நான் உங்களோட ஸ்டாஃப். ஸோ கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் பாஸ். முவலி, என்னடி? பர்ஃபெக்டா எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறேங்கிற திமிரில் பேசுறியா? இரு. இன்னைக்கு நான் கொடுக்குற ஒர்க்கை உன்னால முடிக்கவே முடியாதுடி. இப்போ பாருடி, இந்த ஆதி யாருன்னு காட்டுறேன். ஓகே மிஸ் மித்ரா. சரி, ஓகே, அந்த ஃபைலை இங்கே கொடுங்க. இந்தாங்க பாஸ். அப்போ ஓகே பாஸ், நான் கிளம்புறேன். நீங்க தனியா நின்று பேசுறத கண்டினியூ பண்ணுங்க பாஸ். பாய் பாஸ், ஹேவ் அ நைஸ் டே. முவலி, இப்போ பாருடி. ஹலோ மிஸ் மித்ரா, எங்க போறீங்க? இன்னும் நான் உங்களுக்கு ஒர்க்கே சொல்லல, நீங்க பட்டு போனா எப்படி மித்ரா மேடம்? வெயிட், இதுக்கப்புறம் தானே உங்களுக்கு நான் ஒர்க்கே அசைன் பண்ண போறேன். ஓ ஓகே பாஸ், ஓகே, வெயிட் பண்றேன், சொல்லுங்க. மிஸ் மித்ரா, இப்போ உங்களுக்கு என்ன ஒர்க்குனா, இந்த ப்ளூ ஃபைல்ல முக்கியமான கொட்டேஷன் ஒன்று இருக்கு. பட் அந்த கொட்டேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ அது எங்க இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் மிஸ் மித்ரா இப்போ உங்களுக்கு ஒர்க்கு. போங்க, சீக்கிரம் போய் முடிச்சுட்டு வாங்க. இந்தாங்க ஃபைல போடுங்க. ஓ, இந்த கொட்டேஷன்ல உள்ள ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நான் கண்டுபிடிக்கணும், அதானே பாஸ்? ஆமா மிஸ் மித்ரா, தெளிவா தானே சொன்னேன், அப்புறம் என்ன? ஓ ஓகே பாஸ். பாஸ், அப்புறம் ஒன் மோர் திங். ப்ளீஸ் பாஸ், கொஞ்சம் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா டாஸ்க் கொடுக்காம கொஞ்சம் உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் கொடுங்க பாஸ். சரி, ஓகே பாஸ், நான் போய் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். பாய் பாஸ், ஹேவ் அ நைஸ் டே. திமிரு. என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. நீ பூர்த்தி தாண்டி என் முன்னாடி இவ்வளோ ஆட்டிடியூடா இவ்வளோ திமிர்த்தனமா நடந்துக்கிற. சீக்கிரமாவே உன் திமிர்த்தனம் எல்லாத்தையுமே இந்த ஆதி அடக்குவாண்டி. மொவலே, ரொம்ப ஆட்டிடியூடா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு போறல, உன்னால கண்டிப்பா இதை கண்டுபிடிக்கவே முடியாதுரி. இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் நீ என்கிட்ட மாட்ட தாண்டி போற. அப்புறம் வச்சுக்கிறேன்டி உனக்கு. ஐயோ கடவுளே, எவ்வளோ நேரமாக இந்த ஹிட்லருக்காக வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே அவன் பாட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். நல்லா தெரியுது இந்த ஹிட்லர் வேணும்னு தான் இப்படிலாம் பண்ணுறான்னு. இரு, என்கிட்ட நீ மாட்டாமே போயிடுவ, அப்போ வச்சுக்கிறேன்டா உனக்கு. ஐயோ, ஏற்கனவே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கடவுளே, இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நம்ம நிற்கிறது தெரிஞ்சும் அவன் பாட்டுக்கு பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருப்பான். ஐயோ, ரொம்ப நேரமாக நின்று காலெல்லாம் வேற வலிக்குதே. பேசாமல் கேபின் போயிடலாமா? ஐயோ, சூர்யா தானே இவன் வர சொன்னான்னு சொல்லிட்டு போனாரு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அவன் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, கேபின் போயிருந்துக்கலாம். ஆனால் அவன் வேணும்னே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஐயோ மித்து, சரி, ரிலாக்ஸ். அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன? சூர்யா, என்ன சூர்யா இதெல்லாம்? எப்போ நீங்க ஆதி சார் என்ன வர சொன்னாரு சொல்லிட்டு போனீங்க. இப்போ என்னடானா அவர் உள்ள ரொம்ப பிஸியா இருக்காரு போல சூர்யா. இப்போ நான் என்ன பண்றது? ரொம்ப நேரமா நான் எங்கேயே நின்றுட்டு இருக்கேன் சூர்யா. எனக்கு ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு நிறையா. ஹே மித்ரா, சாரியா, நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பட் உண்மையாவே ஆதி சார் தான் முன்னாடி இந்த ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னார் மித்ரா. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே சூர்யா, ஆதி சார் ரொம்ப நேரமா பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் கேபின் போய் ஒர்க்கையாச்சும் கண்டினியூ பண்ணவா? ஐயோ மித்ரா, அதை சொல்லதான் மித்ரா நான் வந்தேன். ஆதி சார் இப்பதான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு, இந்த ஃபைல் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா இப்போதைக்கு. ஸோ வேற ஏதோ ஒரு உனக்கு ஒர்க் அசைன் பண்ணியிருக்காரா, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர சொன்னார் மித்ரா. ஓகே சூர்யா, நான் பாத்துக்கிறேன். இவனை ஹிட்லர்னு கூப்பிடுறதுல தப்பே இல்லை. இவனுக்குலாம் கொஞ்சமாச்சும் மனசாச்சுன்னு உனக்கு இருக்கா இல்லையானே தெரியல. எவ்வளோ நேரமா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை கூப்பிட்டு இப்போதைக்கு இந்த ஒர்க் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா என்னவா? இருடா ஹிட்லரே இரு, உனக்கு ஒரு நாள் இந்த மித்ரா யாருங்கிறத காட்டாம விட மாட்டேன். கடவுளே, காலெல்லாம் வேற ரொம்ப வலிக்குது. எவ்வளோ ஒர்க் அசைன் பண்ணி வச்சிருக்கான் பாரு ஹிட்லர். ஆனால் இதுக்கெல்லாம் இந்த மித்ரா அசர மாட்டாடா. உங்ககிட்ட நான் சிக்கவே மாட்டேன். எவ்வளோ சீக்கிரம் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் பாரு. அட, வைஷு தான் கால் பண்றா. ஹலோ வைஷு. ஏ மித்து, என்னடி பண்ற? லஞ்ச் டைம் வந்துருச்சு, நீ சாப்பிட்டியா இல்லையா?
இல்ல வைஷு, இனிமே தாண்டி சாப்பிடணும். அது கொஞ்சோண்டு ஒர்க் இருக்கா, அதை முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். சின்னது ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பிட போறியா? மித்து ஒழுங்கா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை கண்டினியூ பண்ண, சரியா? சரி சரி, டென்ஷன் ஆகாதடி, நான் கண்டிப்பா சாப்பிட்றேன், ஓகேவா? ஆமா, லக்ஷ்மிமா எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? மித்து லக்ஷ்மிமா நல்லா தாண்டி இருக்காங்க. அது டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் இன்னும் வரலடி. வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு கிளம்பணும்டி. சரிடி வைஷு, நீ சாப்பிட்டியா? லக்ஷ்மிமா சாப்பிட்டாங்களா? இல்ல மித்து, இப்பதான் சாப்பிட போறோம். மித்து ஒழுங்கா சொல்றதை கேளு. ஒழுங்கா நீ சாப்பிட்டுட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணு, ஓகேவா? ஐயோ வைஷு, சரி சரி சரிடி, நான் சாப்பிட்றேன், போதுமா? சரிடி. மித்து நர்ஸ் கூப்பிடுறாங்கடி. சரி ஓகேடி, நான் உனக்கு லேட்டா கூப்பிடுறேன். நீ போய் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா ஒர்க்கை கண்டினியூ பண்ணு, ஓகே? பாய்டி. பாய்டி வைஷு. நான் நினைச்ச மாதிரியே மித்து இன்னும் சாப்பிடவே இல்லை. நல்ல வேலை நான் கால் பண்ணேன், இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ வேலைன்னு சொல்லி வேலையிலே உட்காந்துருப்பா, சாப்பிட கூட மறந்துட்டு. கடவுளே, ஏன் தான் இந்த ஹிட்லர் இப்படி பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. மித்து இன்னைக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட போறானே தெரியலையே. தேங்க் காட், நல்ல வேலை டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் போய் டாக்டர் கிட்ட காட்டணும். சொல்லாத குயிலை நிறுத்து, ஆட சொல்லாத அலை நிறுத்து, காய சொல்லாத நிலவை கொளுத்து, முட்டி வழிகின்ற அருவி நிறுத்து, சுற்றி வருகின்ற பூமி நிறுத்து, பூமி துடைக்கின்ற புல்லை நிறுத்து, இந்த அகிலத்தின் ஓசைகள் நின்று விட வேண்டும், அவள் விடும் சுவாசத்தின் சத்தம் மட்டும் வேண்டும், நட்சத்திர மண்டலத்தின் ஓரிடம் வேண்டும், நாங்கள் மட்டும் பேசிக்கொள்ள தனி மொழி வேண்டும், கண்ணசைவ மின்னல் விழ, புன்னகையில் பூக்கள் விழ, கையசைவில் வானம் விழ, பெண்ணசைவில் நானும் விழவே, காதல் வந்தது, காதல் வந்தது. அடப்பாவி. சாரி, அதை நான் கவனிக்கல. ஐயோ சாரிங்க, நானும் ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துட்டேன், சாரி. சார் சார் அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆகுது சார். டேய் ராக்கி, நீங்க என்னடா பண்ற? டேய், நான் இங்க என்ன பண்றதுன்னு இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? என்னது? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனா? நானும் எதுவும் பண்ணலையே. சின்னது, நீ எதுவும் பண்ணலையா? ஹலோ 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 சார், திம்தம் தார திம்தம் தார திம்தம் தார திம்தம் தார, அங்கே வந்துட்டேன் சார் நான். ஏண்டா சின்னடா நடக்குது இங்க? ஏண்டா இது ஹாஸ்பிட்டலா இல்ல பார்க்காடா? 2 பேரும் ஏதோ டைட்டானிக் போஸ்ல மாதிரி நிக்கிறீங்க. ஆமா, அந்த பொண்ணு யாருடா? இவ்வளோ உரிமையா அந்த பொண்ணை பிடிச்சிட்டு இப்படி நிக்கிற? டேய் ராக்கி, என்னடா பேசுற நீ? அடே, அது ஏதோ நாங்க 2 பேரும் தெரியாம இடிச்சிட்டோம்டா. கீழே விழும்போது நான் தாங்கி பிடிச்சேன்டா, அவ்வளவுதான்டா. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? அதோட அவங்க எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப்டா. நீ சொல்றத நம்ப முடியலையே. ஐயோ டேய் ராக்கி, நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான்டா நிஜம். ஓ சரி, நீ சொல்றது உண்மைனே வச்சுக்கலாம். ஆமா, இப்ப நீ ஆபீஸ்ல தானே இருக்கணும், இங்க ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ டேய், என் தங்கச்சி தன்யாவுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக வர சொல்லியிருந்தாடா. அவளை பிக்கப் பண்ண தாண்டா வந்தேன். ஓ, உன்னைய பார்த்தா உன் தங்கச்சி தன்யாவை பிக்கப் பண்ண வந்த மாதிரி தெரியல. இப்ப போனுச்சே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பிக்கப் பண்ண வந்த மாதிரி தெரிஞ்சது. டேய் ராக்கி, என்னடா நக்கலா? டே அர்ஜுன், என்னடா ஏதோ நானா உன்னை இமேஜின் பண்ணிட்டு உன்கிட்ட கேட்குற மாதிரி ரொம்ப ஓவரா பண்ற. அடே, இப்ப நீயும் அந்த பொண்ணு நின்ன போஸை யாரை பார்த்தாலும் இப்படிதான்டா நினைப்பாங்க. டே மச்சான், உண்மையை சொல்லு, அன்னைக்கு உன் லைஃப்ல ஒரு பொண்ணு வரப்போறான்னு சொன்னப்ப என்ன நீ அப்படி திட்டின? இன்னைக்கு என்னடானா இந்த பொண்ணு கூட டே மச்சான், என்னடா ஏதாச்சும் ஓடுதா என்ன? என்கிட்ட மறைக்கிறியா என்ன? டேய் சாண்டா, நீ வேற. ஐயோ, எதுவும் ஓடல. டேய் ராக்கி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. அந்த பொண்ணு எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப்டா, அவ்வளோதான்டா. ஆனா 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 என்னமோ தெரியலடா ராக்கி. அந்த பொண்ணை பாக்குறப்பெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடா. ஆனா எங்கன்னு தான் தெரியல மச்சான். என்னது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? டேய் மச்சான், என்னடா எனக்கு தெரியாம ஏதாச்சும் பண்றியா என்ன? ஐயோ டே ராக்கி, உடனே நீ ஆரம்பிக்காத. ஐயோ டே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா. ஜஸ்ட் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சு, அதனால சொன்னேன், அவ்வளோதான், சரியா? எப்பா டே, தயவு செஞ்சு இந்த டாபிக்கை இதோட விடுறா. தன்யா வரா. ஐயோ சே, சின்ன தனியா நீ போட்ட பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிருச்சு. அர்ஜுன் அண்ணா பிஸியா இருப்பாரு. ஸோ வருண் பேபியை தான் அனுப்பி வைப்பாங்க பிக்கப் பண்ணான்னு பார்த்தா அர்ஜுன் அண்ணா வந்திருக்காரு. இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. வருண் பேபி, இன்னைக்கும் எங்கிட்டேருந்து நீ எஸ்கேப் ஆயிட்டியா? விட மாட்டேன், சொன்னா விடவே மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக உனக்கு பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாரு. ஹே தன்யா, எப்படி இருக்க?
ராகேஷ் அண்ணா வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? என்னண்ணா இப்பெல்லாம் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க? இல்ல தன்யா, கொஞ்சம் பிஸி அதான். ஓ ஓகே அண்ணா. தன்யா குட்டி கிளம்பலாமா? ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்கு. அர்ஜுன் அண்ணா ஒரு 2 மினிட்ஸ் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே தன்யா குட்டி, சீக்கிரம் வா. ஐயோ, எப்போலாம் நான் அர்ஜுனை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அப்போலாம் அவர் எதுக்காக என் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கணும்? கடவுளே, வைஷு முதல்ல நீ அர்ஜுன் பற்றி யோசிக்கிறத நிறுத்து வைஷு. அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு வைஷு. இன்னொருத்தவங்களோட புருஷனை நினைக்கிறது தப்பு வைஷு. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு நான் அர்ஜுனை பற்றி யோசிக்கிறதே தப்பு. வைஷு, ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். என்ன இது, ஸ்டொமக்லாம் இப்படி பெயினாக இருக்கு. ஐயோ முடியலையே சுத்தமா. ஐயோ ஒர்க் வேற நிறைய இருக்கு. அம்மா சுத்தமா முடியல. இதுக்கு மேல கண்டிப்பா முடியாது. லீவ் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். மித்ரா, ஆதி சார் அசைன் பண்ண ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஆதி சார் உன்னை ரூமுக்கு வர சொன்னாரு. ஓகே சூர்யா. ஐயோ ஸ்டொமக் வேற ரொம்ப பெயினா இருக்கு. எப்படியாச்சும் அந்த ஹிட்லர் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். கடவுளே, பெயின் வேற தாங்க முடியல. என்ன மிஸ் மித்ரா, நான் அசைன் பண்ண ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நோ சார். பாட்டி வா, அதான பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும் டி, இதை கண்டிப்பா உன்னால டைமுக்கு முடிக்க முடியாதுன்னு. இன்னைக்கு மாட்டினடி என்கிட்ட. என்ன மிஸ் மித்ரா சொல்றீங்க, இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா? என்னடா இது ஆச்சரியம். மிஸ் மித்ரா எப்பவுமே கொடுத்த டைமிங்குள்ளார போக்க பர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு என்ன கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு வந்து நிக்கிறாங்க. என்ன மித்ரா சொல்றது காதுல கேக்குதா இல்லையா? இல்ல பாஸ், அது எனக்கு அர்ஜென்டா லீவ் வேணும், ஹாஃப் டே. What did you say? Half day leave வேணுமா? மிஸ் மித்ரா, ஆர் யூ ஜோக்கிங்? இப்போ எதுக்கு உங்களுக்கு ஹாஃப் டே லீவு? என்ன, நான் அசைன் பண்ற ஒர்க்கை உங்களால முடிக்க முடியலன்னு லீவ் போட்டு கிளம்பலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. நான் அசைன் பண்ண ஒர்க்கை நீ முடிச்சு கொடுத்துட்டு தான் இந்த இடத்த விட்டு காலி பண்ற, புரிஞ்சதா? இங்க பாருங்க பாஸ், நான் ஒன்றும் நீங்க அசைன் பண்ண ஒர்க்கை செய்ய பயந்துக்கிட்டு ஒன்றும் லீவ் கேட்கல. எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும். ஸோ ப்ளீஸ். ஓ அப்படியா? அப்போ எதுக்காக மிஸ் மித்ரா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாம லீவ் கேக்குறீங்க? என்ன ரீசன் லீவுக்கு? இங்க பாருங்க பாஸ், நான் மறுபடியும் சொல்றேன், என்னால ஒர்க் பண்ண முடியாம நான் ஒன்றும் லீவ் கேட்கல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. ஸோ எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும். அது சரி, அது எப்படி லீவை கூட ரொம்ப ஆட்டிடியூடாவே உன்னால கேட்க முடியுது? நல்லா கேட்டுக்கோ, என்னால உனக்கு லீவு கொடுக்க முடியாது. அப்படியே உனக்கு அர்ஜென்டா போகணும் அப்படின்னா நான் கொடுத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி போ, புரிஞ்சதா? யூ மே கோ நவ். சரி, நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறேன். ரொம்ப ஓவரா இப்ப பார்த்தாலும் சீன் போட்டுட்டே இருந்தாலடி, கொடுக்குற ஒர்க் எல்லாத்தையும் டைமிங்க்கு முடிக்கிறேன்னு எனக்கு அப்பவே தெரியும். இந்த ஒர்க்கை கண்டிப்பா உன்னால டைமிங்க்கு முடிக்க முடியாதுன்னு. அந்த டைமிங்க்கு முடிக்க முடியாதுங்கிறதுனால தானே நீ லீவ் போட்டு ஓடலான்னு பார்த்த. ஆனா இந்த ஆதிக்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாதுடி. இன்னைக்கு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தாண்டி உன்னை நான் கிளம்பவே விடுவேன். ஓ ஷிட், டைம் வேற ரொம்ப ஆகிட்டு. ஒர்க் பார்த்துட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல. என்ன இது, ஆஃபீஸ்ல எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இவ இன்னும் கேபின்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? எவ்வளவு டைம் ஆகுது? நீ இன்னும் ஆஃபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. அது ஒர்க் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நான் முடிச்சிட்டு கிளம்புறேன். கடவுளே, இங்க பாரு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் காலைல வந்து பாத்துக்கலாம். முதல்ல நீ கிளம்பு. நான் முடிச்சிட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். திமிருடி திமிரு, உனக்கு உடம்பு ஃபுல்லா திமிரு. லுக் மிஸ் மித்ரா, இப்போதைக்கு இந்த ஆஃபீஸில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அண்ட் டைம் வேற ரொம்ப ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கிளம்புங்க. ஓகே, எதாக இருந்தாலும் காலையில் வந்து கண்டினியூ பண்ணுங்க. எங்கேயாச்சும் சொல்றத காதுல வாங்குறாளா இல்லையான்னு பாரு. இவள மிஸ் மித்ரா, உங்ககிட்ட தான் சொல்றேன், டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்கன்னு. இப்போ நான் உங்க பாஸா சொல்றேன், கிளம்புங்க. நீங்க கொடுத்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அண்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். செக் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். ஓ சரி. ஆமா, என்னடி இது, முன்னவே என்கிட்ட வந்துட்டு நான் சீக்கிரம் கிளம்பணும், எனக்கு லீவ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்போ இவ்வளவு நேரம் எங்கேயே உட்காந்துருக்க? அப்போ நான் சொன்ன மாதிரி நான் கொடுத்த ஒர்க்கை நீ முடிக்க முடியாம தானே என்கிட்ட லீவ் கேட்ட? இங்க பாருங்க, என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். வழிய விடுங்க, நான் கிளம்புறேன். ஹலோ மேடம், இங்க நான் மட்டும் என்ன பாய் போட்டு படுக்கவா போறேன்? இங்க பாருங்க மிஸ் மித்ரா, இங்கதான் வழி இருக்கு. நீங்க தாராளமா நகர்ந்து போலாம், போங்க. ஏதோ போனா போகட்டும், டைம் ஆயிடுச்சு, கிளம்புன்னு சொன்னா ரொம்ப ஓவரா பண்றா, திமிரு பிடிச்சவன். மித்ரா என்னாச்சு உனக்கு? மித்ரா எந்திரி மித்ரா. ஐயோ கடவுளே, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. மித்ரா எந்திரி. மித்ரா என்னாச்சு? ஆர் யூ ஓகே? ஒன்றும் இல்லை,
வழி விடுங்க. மித்ரா என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். மித்ரா என்னாச்சு உங்ககிட்ட தான் கேட்குறேன். உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? ஐயோ இப்போ என்ன உங்களுக்கு? எனக்கு பீரியட்ஸ் போதுமா? வழியை விடுங்க. வாட்? வழியை விடுங்கன்னு சொன்னேன். ஐயோ ச்சே. அப்போ இதுக்கு தான் லீவ் கேட்டிருப்பாளா? ஐயோ டே ஆதி என்னடா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க கடவுளே. ஐயோ என்னவ எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பா. ஐயோ டே ஆதி என்னடா இதெல்லாம். ஓ ஷிட். டே ஆதி என்னடா சொல்ற? ஆமாண்டா வருண். ஆனா சத்தியமா சொல்றேன்டா, நான் வேணும்னு இப்படி பண்ணலடா. முன்னாடியே அவ இதுக்காக தான் லீவ் கேட்டான்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் அப்பவே கொடுத்துருப்பேன்டா. நான் எப்பவும் போல அவளை டீஸ் பண்ணணும் தான்டா நினைச்சேன். ஆனா அவ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா வருண். டே அது சரி ரிலாக்ஸ்டா. சரிடா மச்சான், அதான் நீ வேணும்னு பண்ணல. விடுறா மச்சான் விடு. இல்லடா வருண், அவ அழுதுட்டே ஒரு பார்வை பார்த்தா பாரு. சத்தியமா சொல்ற மச்சான், அந்த பார்வையில சீ நீ என்ன இவ்வளோ கேவலமானவனா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு மச்சான். ஆனா சத்தியமா சொல்றேன்டா வருண், இந்த அளவுக்கு மோசமானவனா இல்லடா வருண். அவளை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தாண்டா. ஆனா இப்படிலாம் பழி வாங்கணும்னு நான் சத்தியமா நினைக்கலடா வருண். டேய் மச்சான் அது எனக்கு புரியுதுடா. டேய் மச்சான் விடுறா, இது ஏதோ தெரியாம நடந்த தப்புடா. விடுறா மச்சான். எனக்கு புரியுதுடா வருண், இது தெரியாம நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஆனா என்னமோ தெரியல மச்சான், அவ என் மேல சாஞ்சிருக்கப்போ அது என்னமோ ஒரு மாதிரியான உணர்வு மச்சான். சத்தியமா சொல்ற மச்சான், அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு வந்ததே இல்லடா. உஃப் இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் சிலுக்குது மச்சான். அதோட அவ அழுதுகிட்டே ஒரு பார்வை பார்த்தா பாரு மச்சான், அந்த பார்வையினால மறக்கவே முடியல மச்சான். டேய் மச்சான் அது ரிலாக்ஸ்டா. இங்க பாருடா, உன் தப்பு இதுல எதுவுமே இல்லடா. நீ வீணா ஃபீல் பண்ணாத மச்சான். உனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங் மித்ரா கிட்ட போயிட்டு ஒரு சாரி கேட்டுரு, ஓகேவா? சரிடா மச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்க அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.